இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மழை காலத்தில் ஏற்ற இந்த சூப்பை நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம தொண்டைக்கு நல்லா எதமாக இருக்கும். இந்த சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சிபி சமையல். ஃபர்ஸ்ட் டைம் சிபி சமையல் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் வரும். வாங்க எப்படி இந்த சூப்பை செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பரங்கிக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, மஞ்சள் பரங்கிக்காய். அந்த பரங்கிக்காய் நான் ஒரு சின்ன காய் எடுத்துகிட்ருக்கேன். அதை நான் இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிட்டேன். இதில் ஒரு ஹாஃப் மட்டும் நம்ம எடுத்து சூப்பு வச்சாலே போதும். சென்டரில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு இதை நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல் நீக்கி அதையும் கட் பண்ணியிருக்கேன். கேரட்டு, ஒரே ஒரு கேரட்டு கொஞ்சம் பெரிய கேரட்டாக இருந்தது, அது நான் ஒன்று தோல் நீக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோன்னா போதும். எண்ணெயோட வெண்ணெய் சேர்த்து நம்ம சூப் செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு மணமாக இருக்கும். வெண்ணெய் லைட்டாக இந்த மாதிரி உருகுனதுக்கப்புறமா ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். வாசமாக இருக்கும் நம்மளுக்கு சூப்பு, அதனால் நம்ம பிரிஞ்சி இலை சேர்க்குறோம், அவ்வளோதான். இந்த பிரிஞ்சி இலை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம காய்கறியெல்லாம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, கேரட், உருளைக்கிழங்கு, பரங்கிக்காய், வெங்காயம், அது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அதோட பூண்டு, ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இதை தனியாக க்ரன்ச்சியாக வேணும்னு நினைக்கிறவங்க கடைசியாக இதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. நான் ஆனால் வேக வச்சே சேர்த்துட்றேன். அப்போ தான் குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது எல்லாமே தட்டுப்படாமல் சாப்பிட முடியும். இப்போ நம்ம வேக வைக்க தண்ணி சேர்த்துடலாம். நான் 500 மில்லி கிட்ட சேர்க்குறேன். 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம எப்பயுமே சூப் செய்யும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் காய்கறி சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சோம் அப்படின்னா தான் காயில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு அந்த தண்ணியில் இறங்கி நம்ம அந்த சூப் குடிக்கும்போது ரொம்ப சத்தான சூப்பாக நம்மளால் குடிக்க முடியும். குக்கரில் வேக வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சத்துக்கள் எல்லாமே போயிடும். அதனால் எப்பயுமே சூப் செய்யும்போது இந்த மாதிரியே செய்யுங்க. இப்போ நம்ம காய் வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். பரங்கிக்காய் டக்குன்னு நம்மளுக்கு வெந்துடும். ஆனால் நம்ம கேரட்டு தான் பார்க்கணும், உருளைக்கிழங்கு பார்க்கணும். இப்போ நான் ஒரு பூண்டும் சேர்த்து பார்த்துடுறேன் எப்படி எல்லாம் வெந்திருக்கா அப்படின்ட்டு. நல்லா மசிஞ்சு வெந்திருந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம ஸ்மாஷ் பண்ணும்போது சீக்கிரமாக நம்மளால் ஸ்மாஷ் ஆகி பண்ண முடியும். பாருங்கள், நல்லா கூழ் மாதிரி வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். பூண்டும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு எல்லாமே வெந்ததுனால இப்போ இதில் இருக்கிற தண்ணியை தனியாக நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கலாம். தண்ணியும் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும், அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம இந்த காயெல்லாம் மசிச்சு விடணும், அதனால இந்த தண்ணியை நம்ம தனியாக வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மசிக்க போகிறோம். இதில் இருக்கிற இந்த பிரிஞ்சி இலையை தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மசிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி இருந்தாலும் மசிச்சு எடுத்துக்கலாம். இல்லை உங்ககிட்ட ஏதாவது ஸ்மாஷர் மாதிரி இருந்தது அப்படின்னாலும், பிளெண்டர் இருந்ததுனாலும் அதில் மசிச்சிக்கலாம். அப்படி இதிலலாம் உங்களுக்கு மசிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மிக்சியில் சேர்த்து லைட்டாக ஒரு ரிவர்ஸ் பட்டன் கூடமே நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் சேர்த்து தான் லைட்டாக இந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த பாருங்கள், பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. லைட்டாக அந்த விழுதுகள் இருந்தது அப்படின்னா தான் தெரியும். இப்போ நம்ம வடித்த தண்ணியில் நம்ம இப்போ அரைச்சதை சேர்த்துடலாம். நான் லைட்டாக தான் ஒரு ரன் பண்ணியிருக்கேன், ரொம்ப பேஸ்ட்டாக்கலை. இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி கலந்தது பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி நமக்கு இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். தோசைக்கல்லில் நான் ஒரு 4 ப்ரெட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் கோல்டன் கலரில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பில் நம்ம ப்ரெட் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே கொஞ்சமாக நான் திக்கான பால் காய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம சூப்பில் இந்த பால் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கார்ன் பவுடர் சேர்க்குறதோட இந்த மாதிரி பால் சேர்த்து நீங்கள் சூப் செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். காய்கறிலாம் மசித்த தண்ணியும் வேக வச்ச தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி இங்கே ரெடியாக இருக்குது. பார்த்திங்கன்னா அங்கங்கே லைட்டாக உங்களுக்கு காய் இருக்கிறது தெரியும். இப்போ நம்ம
நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பாலை சேர்த்துடலாம். பால் சேர்க்கும்போது அந்த பால் ஏடோடு சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கும். கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு சூப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட சூப் இங்கே ரெடியாக இருக்குது. நம்ம ஃப்ரை பண்ணி ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் இங்கே இருக்குது. இந்தமாரி ஒரு சூப் பவுலில் நம்ம சூப்பை சேர்த்துக்கலாம். ஹாஃப் பவுல் சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம இங்கே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை சேர்த்துடலாம். அவ்வளோதான், சுட சுட இந்த சூப் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற சூப்பாக நம்ம இந்த வெஜிடபிள் சூப் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சூப் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பாஸ் பண்ணுங்கள். இந்த சிபி சமையலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.